இந்த வீட்ல உன் மனசுல மட்டும்தான் கொஞ்சமாவது ஈரம் இருக்கும்னு நினைச்சேன். இல்ல, நீயும் கல் நெஞ்சக்காரி நிரூபிச்சிட்ட. ஒரு பைத்தியக்காரி, பாசத்துக்கு செத்தவ. போயும் போயும் உங்க குடும்பத்தோட நான் சேரணும்னு கனவு கண்ட பாத்தியா? என்ன வேண்டாமா, வேண்டாம். வாய்க்கு வந்து இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காது. ஐயே, நிப்பாட்டு நிப்பாட்டு நிப்பாட்டு. எப்படி உன்னால மட்டும் நீலிகண்ணி எல்லாம் அம்மான்னு சொல்றதுக்கே அசிங்கமா இருக்கு. கோமதி, அத்தை அழ வைக்காத கோமதி. உன்னை நினைச்சு அவங்க ஏற்கனவே போதும் போதுன்ற அளவுக்கு அப்படி பாசமா இருந்த 2 பேரையும் எதிரெதிரா நிக்க வச்சுட்டு அத்தைய போய் தப்பு சொல்லிட்டு இருக்கிய. என்ன பொம்பளைகளோ நீங்களா? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, என்ன கோமதி, உன் மருமகளை ஏவி விட்டு வேடிக்கை பாத்துட்டு இருக்கியா? இது பாருங்க, நீ ஏவி விட்டு வேலை பாக்குறதெல்லாம் உங்க வழக்கம். நாங்க அப்படி கிடையாது. நடந்தது பெரிய துரோகம். நீங்க பண்ணது மட்டமான காரியம், கேவலமான காரியம். இது எல்லாத்துக்கும் அனுபவிப்பிய, மொத்த பேரும் அனுபவிப்பிய. இனிமே நான் கனவுல கூட உங்க குடும்பத்தோட சேரணும்னு நினைக்கவே மாட்டேன். யார் மூஞ்சிலையும் நான் முழிக்கவே மாட்டேன். இனிமே என் வாயால கூட உன்னை அம்மான்னு நான் கூப்பிடவே மாட்டேன். வழியா நம்மளோட கோமதி, எல்லா தப்பும் நீதாம்மா. நீயாவது நல்லவளா இருப்பேன்னு நினைச்சேன். இப்படி எனக்கு துரோகம் பண்ணிட்டியே. நீ மூஞ்சிலும் நிற்காத. உங்களுக்கும் எனக்கும் எப்போதுமே உறவே கிடையாது அப்படின்னு வெட்டி விட்டுட்டு போயிடுறாங்க. அவங்க அண்ணிங்களையும் எடுத்து எரிஞ்சு பேசிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்கங்க.